நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நமோ நாராயணா எனும் நாமம். ராமானுஜரின் வரலாற்று மகிமை. நல்லவர்கள் பார்வை எல்லாமே நல்லதாகத்தான் தெரியும். ராமானுஜருக்கு இது பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. வழக்கம் போல் அவர் குருகுலம் வந்து சென்று கொண்டிருந்தார். ஒரு நாள் சீடர்களை யாதவ பிரகாசர் அழைத்தார். சீடர்களே அத்வைதத்தை அழிக்க புறப்பட்டிருக்கும் ராமானுஜனை கொல்வதற்குரிய திட்டம் ஏதாவது வைத்துள்ளீர்களா என்றார் ரகசியமாக. யாரும் வாய் திறக்கவில்லை. பாவம், ஏறத்தாழ 18 வயது நிரம்பிய வாலிபர்கள் அவர்கள். இந்த அன்பு நெஞ்சங்களில் கொலைவெறி ஏற்பட்டது. யாதவ பிரகாசரே தன் திட்டத்தை கூறினார். குழந்தைகளை உலகில் பாவம் தீர்ப்பது கங்கை நிதி. நாமெல்லாம் காசி யாத்திரை புறப்படுவோம். செல்லும் வழியில் ராமானுஜரை தீர்த்து கட்டிவிடுவோம். அந்தரனை கொன்ற பாவம் கங்கையில் மூழ்கினால் சரியாகிடும் என்ற சாஸ்திரங்கள். நாமும் கங்கையில் மூழ்கி பாவத்தை தொலைத்துவிட்டு திரும்பி வந்து விடுவோம். ராமானுஜரும் தொலைந்து போவான், நாம் பாவம் தொலையும் என்றார். உல்லாச பயண ஏற்பாடுகள் ஜரூராக நடந்தது. ராமானுஜருடன் அவரது சித்தி மகன் கோவிந்தனும் படித்து வந்தான். அவரும் ராமானுஜர் வீட்டில் தங்கியிருந்தார். இருவரும் இணைந்தே பள்ளிக்கு வருவார்கள். அவர்கள் இந்த உல்லாச பயணத்தில் அதிக ஆர்வம் காட்டினர். காஞ்சியும் எட்டாத தூரத்தில் இருப்பவை. மிக நீண்ட இந்த பயணம் பல அனுபவங்களை தரும் என்பதால் இவர்கள் ஆர்வம் காட்டியதில் வியப்பில்லை. இவ்வளவு தூரத்துக்கு தன் ஒரே மகனை அனுப்ப காந்திமதி அம்மையாருக்கு மனமில்லை. இருப்பினும் குருகுலத்தில் எல்லா குழந்தைகளும் செல்வதால் தன் மகனையும் அனுப்பி வைத்தார்கள். உல்லாச பயணம் ராமானுஜரையும் கோவிந்தனையும் பொறுத்தவரை ஆனந்தமாகவும் மற்றவர்களை பொறுத்தவரை திகிலுடன் துவங்கியது. பல நாட்கள் கழித்து அவர்கள் விந்தியமலை அடிவாரத்தில் உள்ள கோதண்டரண்யம் என்ற காட்டை அடைந்தனர். அங்கே ஆள் நடமாட்டம் என்பதே இல்லை. யாதவ தீர்த்தர் என்ற ஆசிய வடிவில் இருந்த புலி மான் போல் அப்பாவித்தனமான காட்சி தரும் ராமானுஜர் மீது பாய தயாரானது. சீடர்களை அழைத்தார். ராமானுஜனை கொல்ல இதே சரியான இடம், இதர் வேறு ஏதும் இல்லை, சாட்சியம் ஏதும் இல்லாமல் அவனை அழித்து விடலாம் என போதித்தார். இந்த பூவுலகில் கொலைக்கு சாட்சியங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கும் பறந்திருக்கும் சிவன் நாராயணன் கண்களை விட்டு எதையும் மறைக்க இயலுமா? ராமானுஜன் சகோதரர் கோவிந்தனின் காதில் இந்த பேச்சு விழுந்து விட்டது. ஆஹா, சகோதரனை கொல்ல சதி அல்லவா நடக்கிறது. அவர் வேகமாக ராமாயணனிடம் சென்று அவர் குளத்தில் கைகால் கழுவிக்கொண்டிருந்தார். அவரை ஆரத் வழிகொண்டார். அண்ணா, இந்த நாராயணன் அருளால் இன்று நீங்கள் உயிர் பழித்தாய். உடனே இங்கிருந்து ஊருக்கு திரும்பி விடுங்கள். நீ காசிக்கு வர வேண்டாம் என்றார். அவரது காதில் ரசிகமாக ராமானுஜருக்கு ஏதும் புரியவில்லை. கோவிந்தா, இன்று உனக்கு என்ன ஆயிற்று? தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் ஏதோ சொல்கிறாய், புரியும்படி சொல்ல என்றார். கோவிந்தன் நடந்த செய்திகளை ஒன்றுவிடாமல் விளக்கமாக சொன்னார். ராமானுஜர் அறிந்து விட்டார். சிறியவர்கள் பெரியவர்களின் கருத்தை மறுத்தால் புத்திமதி சொல்லி திருத்த வேண்டும், அல்லது வாதத்தால் வெல்ல வேண்டும். இரண்டும் இல்லாமல் உயிருக்கே உழைவைக்க துணை விட்டார் என்றால் அவரால் ஜீர்ணிக்கவே முடியவில்லை. கோதண்டம் விடைபெற்று அவ்விடத்தை விட்டு அகன்று விட்டார் ராமானுஜர். நீண்ட நேரமாக ராமானுஜரை காணாதால் கோவிந்தன் அழுவது போல் நடித்தார். அண்ணா, நீங்கள் எங்கே போய்விட்டீர்கள்? இந்த அடர்ந்த காட்டில் உங்களை எப்படி இட்டு பிரிந்து விளையாட்டுத்தனமாக எங்காவது போகலாமா? நான் அம்மாவுக்கு என்னவெல் சொல்வேன்? குருவே, வாருங்கள், அண்ணாவை தேடுவோம் என்றார். கண்களை கசக்கிக் கொண்டே யாதவ பிரகாசருக்கு மகிழ்ச்சி ஒழிந்தான் அந்த பொடியன். நமக்கு இறைவன் எந்த வேலையும் வைக்கவில்லை. இந்த காட்டுக்குள் அதிக பிரசங்கித்தனமாக போயிருப்பான். காட்டு விலங்குகளால் அவனை தூக்கி கொண்டு போய் சாப்பிட்டிருக்கும் என தனக்குள்ளேயே ஒரு முடிவை வைத்து விட்டார். மற்ற மாணவர்களும் இக்கருத்தை ஆமோதித்தனர். இருந்தாலும் கோவிந்தனிடம் நல்லவர்கள் போல் அவர்கள் நடித்தனர். கவலைப்படாதே கோவிந்தா, ராமானுஜன் வந்து விடுவான். அவன் ஒன்றும் குழந்தை இல்லை, 18 வயது வாலிபன். நாம் காத்திருப்போம். அவன் எவ்வளோ புத்திசாலி தெரியுமா? ஆசிரியரே மணக்கும் அந்த புத்திசாலிக்கு இந்த ஆரண்யமாக ஒரு பெரிய விஷயம். வந்து விடுவான் என்று ஆறுதல் சொன்னார்கள். மாலையின் வரை காத்திருந்தும் அவர் வராமல் போகவே யாதவ தீர்த்தர் அனைவரிடம், சரி, இனி அவனுக்காக காத்திருக்க பயனில்லை. அவன் எப்படி நம்மை தேடி பிடித்து வந்து விடுவான். எல்லோரும் சேர்ந்து வராமல் என் அனுமதி பெறாமல் காட்டுக்குள் சென்றது அவனது தவறுதானே.
தவிர நம்முடையதில்லை என்றவர் யாத்திரையை தொடர உத்தரவிட்டார். கோவிந்தனும் அருளுடன் வேறு வழியின்றி புறப்படுவது போல் அழுவது போல் பாவனை செய்து கொண்டே சென்றார். மற்றவர்கள் அவரை சமாதானம் செய்வது போல் நடித்து கொண்டே சென்றனர். இவரிடமிருந்து தப்பி ராமானுஜர் அங்கிருந்து புறப்பட்ட போது மாலை வேளையாகிவிட்டது. சூரியன் இன்னும் சிறிது நேரத்தில் அஸ்தமிக்கும் நிலை. சற்று கூட திரும்பி பார்க்காமல் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்தார். கும்மினிட்டு ஆகிவிட்டது. பசி வாட்டியது. கால்கள் தள்ளாடின. மயக்கம் வருவது போல் இருந்தது. ஒரு மரத்தடியில் அப்படியே சாய்ந்தார். தூங்கிவிட்டார். மறுநாள் மதியத்திற்கு பிறகுதான் எழவே முடிந்தது. அதற்குள் குளத்தில் தண்ணீர் கொடுத்தார். அப்போது கடாமீசையிடம் ஒரு உருவம் அங்கே வந்து நின்றது. இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.